கருங்கலி மாலையின் பின்னணி ஒரு சிறப்பு கதை. தமிழ் மரபில் கருங்கலி மரம் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மாலையே கருங்கலி மாலை. இதை பற்றிய பல நம்பிக்கைகளும் புராண கதைகளும் உள்ளன. புராணங்களில் வரும் குறிப்புகள். பழமையான சைவ மரபில் சிவபெருமானை வழிபடும் பக்தர்கள் கருங்கலி மரத்தால் செய்யப்பட்ட மாலையை அணிந்தால் பாவங்கள் கழியும், மனம் அமைதியடையும் என்று நம்பப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவின் காலத்திலும் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் காலத்திலும் கருங்கலி மரம் பயன்படுத்தப்பட்டது என்ற கதைகள் உள்ளன. கருங்கலி மரத்தின் மரப்பலகைகள் கூட புனித யாகங்களில் பயன்பட்டதாக கூறப்படுகிறது. கருங்கலி மரத்தின் சக்தி. இந்த மரத்தின் மரப்பொருள் சூடாகாது, எந்தவிதமான தீய சக்திகளும் இதனை தாக்காது என்று நம்பிக்கை. இதனால் செய்யப்பட்ட மாலையை அணிந்தால் உடல் ஆரோக்கியம் உயரும், மன அழுத்தம் குறையும், தீய சக்திகள் நெருங்காது. மத நம்பிக்கையில் சிவனுக்கு பிரியமான புனித மரங்களில் ஒன்றாக கருங்கலி கருதப்படுகிறது. ஆகவே கருங்கலி மாலை அணிவது பக்திக்கான அடையாளமாகவும் ஆன்மீக பாதுகாப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண மாலை அல்ல, பழமையான மரபுகளையும் புனித நம்பிக்கைகளையும் தாங்கிய ஒரு தெய்வீக பொருள். இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் மற்றும் புனித மரபுகளை பற்றி மேலும் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.